அவர இல்ல தமிழன் தான். கொல்றதுக்கு வர்ற அவர கொல்றதுக்கு பியூர் வர்ற தமிழன். அதான் அவர சொல்லுங்க. கொல்றதுக்கு வர்ற கும்பல் வந்து கும்பல்ல ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். கொல்றதுக்கு நெட்வொர்க் இருக்கும். அதாவது எல்லாருமே கத்தி தூக்கிட்டு திரிய மாட்டாங்க. அவர் எங்க இருக்காரு, எங்க போறாருங்கிறத மெசேஜ் குடுப்பாங்க. அந்த நெட்வொர்க்ல ஓகே, பெரிய ஓகே, ஒரு ஓகே. நெட்வொர்க் இருக்கும். 1000, 2000, 3000 நெறைய ஆட்கள் அதுல இணைஞ்சிருப்பாங்க. ஜாஸ்தியா இருப்பாங்க. அப்ப அந்த நெட்வொர்க்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ம். மலையாளிகள் நெறைய இருப்பாங்க. அவர் வீட்ட சுத்தி நெறைய மலையாளிகள் இருப்பாங்க. சொல்ல புரியுதா? ஓகே, 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 மலையாளிகள் தான் ஓகே. ரகசியமா வந்திருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியாது. இவங்க எல்லாம் நல்லவங்கன்னா. இந்த நெட்வொர்க்ல சசிகலாவுடைய இதுல கீழ இருப்பாங்க. சசிகலாவுக்கு அந்த என்ன சொல்றது? அந்த ஆர்டர நிறைவேற்றுறதுக்காக சசிகலா நெட்வொர்க்ல இருப்பாங்க மலையாளிகள். அடுத்து தெலுங்குக்காரங்க இருக்காங்கல்ல, தெலுங்கர்கள். அவங்களும் நெறைய இருப்பாங்க. அந்த திராவிட கும்பல் எல்லாம் அதுல வரும். எது? திராவிட கும்பல் எல்லாமே வரும். மலையாளி வருவாங்க, தெலுங்கர் வருவாங்க, கன்னடர்களும் வருவாங்க. கர்நாடகா இருக்குல்ல, கர்நாடகா. ஐயா க க அவங்கலாம் க வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல, நீங்க. இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட கார் எல்லாம் இருக்கும். கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டது. கேரளா கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன், கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்து ஏபி ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்க எல்லாமே அதுல இருப்பாங்க. அதாவது திராவிட மொழி குடும்பத்துல உள்ள எல்லா ரவுடிகளும், எல்லா தீய சக்திகளும் இருக்கும். மலையாளி, கன்னடத்துக்காரன், தெலுங்கு, அடுத்து மார்வாடி. அவன் திராவிடம் கிடையாது அவன். மார்வாடி, பனியன்.